நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது கேளிக்கை, நையாண்டி, நகைச்சுவை, நாடகம், சினிமா போன்ற நிகழ்ச்சிகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி திரு பஞ்சாபகேசன் அவர்கள் ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்து கொண்டிருக்கிறார். அந்த சேவை மனப்பான்மையோடு செய்கின்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன்னா இதை விட எனக்கு என்ன பெருமை வேண்டும்? நிறைய விஷயங்கள் சொல்லியாச்சு. திருமணத்தை எளிதாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அப்புறம் திருமணத்தில் வர்ற கஷ்டங்கள் என்னென்ன, எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து உங்களுக்கு புட்டு கொடுத்தாச்சு. நீ கொடுக்க வேண்டியதே ஒன்றுமில்லை. ஆனால் இவரிடம் ஒரு சிறப்பு அம்சம் ஒன்று இருக்கிறது, அதை இங்கே சொல்ல விரும்புகிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்காக அவர்களுடைய கல்யாணத்துக்காக இவர் வெப்சைட்டை ஆரம்பிச்சிருக்கிற முதல் ஆள் யாருன்னா திரு பஞ்சாபகேசன் அவர்கள் தான். இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய திருமணத்துக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? ஒரு நல்ல கேள்வி சார். இது இப்போது மாற்றுத்திறனாளிகளுக்காக இதை ஏற்படுத்த வேண்டிய எண்ணம் எப்படி வந்ததுங்கிறத கேட்டிங்கன்னா, முதல்ல ஃபண்டமெண்டல் ரீசனே பார்த்தீங்கன்னா, ஒன்று நானே ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு மைனர் போலியோவால் அஃபெக்ட் ஆனவன். ஸோ எங்களுடைய சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்போவுமே உண்டு எனக்கு. ஒன்று. இரண்டாவது, இந்த மாற்றுத்திறனாளிலாம் முதல்ல யாருங்கிறத பற்றி கொஞ்சம் விவரமாக பார்த்தோன்னா அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும்னு நினைக்கின்றேன். ஒரு அற்புதமான வார்த்தை என்னை பொறுத்த வரைக்கும். மாற்றுத்திறனாளிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அதாவது இறைவன் வந்து எத்தனையோ பல திறமைகளை அவங்கள்ட்ட கொடுத்துருக்கான், சில திறமைகள் கொடுக்கல. உதாரணம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் கண் பார்வை இருக்காது, அவர்கள்ட்ட ஏகப்பட்ட திறமைகள், மற்ற திறமைகள் இருக்கும். அதாவது ஒரு குறை இருந்தாலும் கூட இறைவன் என்ன பண்ணுறான் படைப்பில், அதை காம்பன்சேட் பண்ணுற அளவில் அவர்களுக்கு எத்தனையோ பல திறமைகளை கொடுத்த ஒரு காரணத்தினால தான் அவங்களை மாற்றுத்திறனாளி என்று அழைக்கின்றோம். நம்ம பேப்பரில் பார்க்குறோம், 2 கைகளும் இல்லை, காலால் படம் வரைவதை. காலால் படம் வரைகிறார், நம்மளால் முடியுமா? 2 கையாலேயே வரைய முடியல. ஒரு காலால் வரைகிறான். சில பேர் காலும் ஊனமாக இருந்து கையும் ஊனமாக இருந்து வாயில் பேனா வச்சு அதால் வரைகிறாங்க. இதெல்லாம் கடவுள் கொடுத்த எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட்ஸ் இருக்கும் அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பல. அதனால தான் ஒரு அழகான ஒரு வார்த்தையை மாற்றுத்திறன் என்று அவர்களை கூறுகின்றோம். ஆங்கிலத்தில் இப்போ வந்து முதல்லலாம் அந்த ஹேண்டிகேப்ங்கிற வார்த்தையெல்லாம் எடுத்து இப்போ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, ஏபிள்டு போட்டுக்கிறோம். 2 அழகான வார்த்தை. இந்த ரொம்ப பிடிச்ச பாடல் என்பது எனக்கு ஒன்று, பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம், பாடல்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பல வகையாக பிரிக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இறைவன் கொடுத்த அவைகள் எல்லாமே அற்புதங்கள். அதில் ஏதாவது ஒன்று குறைபாடு இருந்தால் தான் வந்து அப்போ தான் அதை பற்றி நினச்சி பார்ப்போம். ஸோ முக்கியமாக நிறைய கேட்டகரி இருந்தால் கூட அதில் வந்து 4 பிரிவினராக முக்கியமாக பிரிக்கின்றோம். முதல்ல பார்த்தீங்கன்னா கண் பார்வை இல்லாதவர்களை விஷுவலி இம்பேக்ட் சொல்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஹியரிங் அண்ட் ஸ்பீச் இம்பேக்ட், ஏன்னா காது, ஐம்புலன்கள். ஸோ அதுக்கடுத்து காது அண்ட் வாய் பேச முடியாதவங்க, அது ஒரு கேட்டகரி, அவங்க நிறையா இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபெடிக்கலி ஹேண்டிகேப், இந்த போலியோ, இந்த கால் வந்து இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள்லாம் வந்து ஆர்த்தோபெடிக். 4வது வந்து மென்டல் இல்னஸ், மென்டலி ரிட்டார்டட். இதான் 4 மேஜர் கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஆஸ் பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவைலபிள், அப்ராக்சிமேட்லி ஒரு 5% ஆஃப் அவர் பாப்புலேஷன், ஜனத்தொகையில் 5% ஆஃப் பீப்புள் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டவர் இருக்காங்க. 5%. எகைன் இதை தவிர பார்த்தீங்கன்னா அப்பப்போ அந்த ஆக்சிடென்ட் மூலமாக வந்து கை இழக்கிறது, கால் இழக்கிறது, இந்த மாதிரி சமாஜம் இருக்காங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து மினிமம் 5% பாப்புலேஷன் ஆர் சஃபரிங் டியூ டு சம் டிசபிலிட்டி ஆர் அதர். பிறவியில் நடப்பது அல்லாமல் பாதியில் ஆக்சிடென்ட் மூலமாக கண்டிப்பாக சில பேருக்கு பிறவியிலே ஊனம் இருக்கலாம், சில பேருக்கு வந்து நடுவில் வந்திருக்கலாம். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஊனம் என்று சொல்கின்ற வார்த்தையை சொன்னால் கூட சில பேர் மாற்றுத்திறனாளியை பொறுத்த வரைக்கும் சில பேருடைய ஊனங்கள் மிக குறைவாக இருக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனர் டிசபிலிட்டின்னு சொல்கிறோம். இதுவே 2 காலம் வந்து நடக்க முடியாமல் இருக்காங்க. ஆமாம். அதனால் ஊனம் பார்த்தீங்கன்னா 1% ஆரம்பித்து 100% வரைக்கும். இப்போ 2 கண்ணு பார்வை தெரியலன்னா 100% வந்து அவங்க மாற்றுத்திறனாளி சொல்கிறோம். ஸோ பர்சன்டேஜ் ஆல்சோ வில் டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். கரெக்ட். ஸோ இந்த இத்தகைய மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க உதவி செய்வதற்கு பல ஆர்கனைசேஷன் இருக்குது. நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் போட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறையா சலுகை கொடுக்குறாங்க, ஆக்டெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க.
மாற்றுத்திறனாளியை இப்போ நல்ல கௌரவத்தோடு நடத்தணும்னு நினைக்கிறாங்க. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதற்காக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் நிறைய காரியம் பண்ணுறாங்க. ரோட்டரிஸ் பண்ணுறாங்க, லைன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு எஜுகேஷனில் கோட்டா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு வந்து பஸ் கொடுக்குறாங்க, உபகரணங்களை கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்குமே நிறையா கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் செய்ய வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. உதாரணம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனால வந்து படியேற முடியாது. இது அக்சசபிலிட்டின்னு சொல்கிறோம். இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கமே தவிர நாட்டில் பல இடங்களில் போனால் அவங்களுக்கு வந்து டாய்லெட் கூட போக முடியாது. பிகாஸ் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்காது. அதனால தான் சொல்லுவோம் வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் உண்டு. வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஆனால் மாற்றுத்திறனாளியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை முழுவதுமே பிரச்சனை தான். ஒரு பாத்ரூம் போகிறது கூட பிரச்சனை. ஸோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கலாம். மாற்றுத்திறனாளியை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையே பிரச்சனை. அவங்க மட்டும் அவங்க வாழ்க்கை பிரச்சனை இல்லை, அவங்களை பெற்றோர்கள் அவங்களுக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆமாம், இதை நான் சொல்லும்போது எனக்கு மனசில் ஒரு மாதிரி கலக்கம் வருகிறது. ஏன்னா அவங்களுடைய அதை அனுபவித்து பார்த்தா தெரியும். இதில் கண் பார்வை இழந்தால் அது வந்து ஜாஸ்தி வந்து பிரச்சனை வருமா, காது கேட்காட்டா பிரச்சனை ஜாஸ்தியாக, நடக்க முடியாத பிரச்சனை பார்த்தா அதை சொல்ல முடியாது. இவங்க கேட்டால் அது பெட்டர்மாங்க, அது கேட்டால் இது பெட்டர்னு சொல்லுவாங்க. பட் எதுவும் கண்டிப்பாக இருந்தாலும் அவங்க பிரச்சனைகளை நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இவங்களுக்கு மற்றதெல்லாம் செய்வதற்காக எல்லா ஆர்கனைசேஷனும் ஓரளவு செஞ்சுட்டு இருந்தால் கூட அவங்களுக்கும் திருமணம் என்பது காலகாலத்தில் நடக்கணும் இல்லையா? அதுவும் முக்கியம் தானே. இன்ஃபேக்ட் மற்றவங்க மாதிரி தான் அவங்களுக்கும் வந்து ஒரு ஃபிசியலாஜிக்கலி ஒரு செக்ஸுவல் நீட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் காலகாலத்தை கல்யாணம் நடக்கணும். அந்த கல்யாணம் நடத்தி தரதுக்கு தெர் இஸ் நோ தி ஆர்கனைசேஷன் பெரிய லெவலில் யாரும் செய்யலைங்கிற ஒரு குறைபாடு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் எப்பவுமே சமுதாயத்தில் யாரும் எதுவும் செய்யலையோ அதில் தான் நான் தலையிட்டு உடனே செய்ய ஆரம்பிப்பேன். ஸோ 15 ஆண்டுகளாக நான் என்னுடைய திருமண தொழில் நிலையத்தில் ஓரளவுக்கு அவங்களுக்குலாம் வந்து உதவினா கூட அது எனக்கு முழுதாக ஒரு மனநிறைவு கொடுக்கல. சரி, இவங்களுக்காகவே ஒரு பிரத்யேகமாக ஒரு வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம், அவங்கள பதிய வைப்போம், ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை நம்மளுடைய போர்வைக்குள்ளே கொண்டு வருவோம், அவங்களுக்கும் திருமணம் செய்து அந்த சந்தோஷத்தை அனுபவிப்போம் அப்படிங்கிற ஒரு ஆசை, அப்படிங்கிற ஒரு துடிப்பு, அப்படிங்கிற ஒரு கனவு எனக்கு இப்போ தான் வந்து நிறைவேறி இருக்கின்றது. ஸோ அதனால் இவருடைய தேவையை அறிந்து அதற்கேற்றவைகளை தான் வந்து இந்த ஆர்கனைசேஷனையும் இந்த வெப்சைட்டையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஒரு முற்றிலும் இலவச சேவையாக வேறு பண்ணுறேன். ஏன் பண்ணுறோன்னு கேட்டிங்கனாக்கா, இதுக்கு 500 1000 சார்ஜ் பண்ணலாம், உடனே சில பேர் பண்ணுவாங்க, பதிவு பண்ண மாட்டாங்க. ஸோ எங்களுடைய எண்ணம் என்னன்னு கேட்டால், எல்லா மாற்றத்திலும் வாங்க. இந்த பெற்றோர்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் கேட்டால், கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களோட இருக்கோம். சமுதாயத்தில் உங்களை யாரும் கைவிடலை. அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ், சந்தர்ப்பத்தை கொடுங்க, நாங்கள் உங்களோட இருக்கோம். இதை நான் சொல்லும் பொழுதே, அந்த கருத்தை சொல்லும் பொழுதே இந்த டெலிஃபோன்லேயே எத்தனையோ பேர் கண் கலங்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆமாம், ரீசெண்டாக யார் சொல்லுவாள் இந்த மாதிரி? அது மாதிரி இப்போ அந்த கனவோடு தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து இதை பதிவு பண்ணுறதுக்கு எங்கேருந்து வேணாலும் பதிவு பண்ணலாம், அலைய வேண்டியதில்லை. எல்லாம் வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணலாம், இலவசமாக பதிவு பண்ணலாம். நான் ஒன்றும் பெரிய மிராக்கிள்ஸ்லாம் பண்ண போகிறதில்ல. நிறைய மாற்றுத்திறனாளிகள் வந்து இதில் பதிவு பண்ணியாச்சுனாக்கா நிறைய பேர் கல்யாணம் நடக்கும். இன்னொரு டெல்லி கணேஷ் சார், முக்கியமான விஷயம், இது ஏன் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னாக்கா, பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப எம்பராசிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஆமாம், இப்போ எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்ச கல்யாணம் வரணும்னு வரைச்சே சொல்லிக்கிட்டே வருவாங்க. என் பையன் வந்து இந்த மாதிரி MCA பண்ணியிருக்கான், BE பண்ணியிருக்கான், 50,000 சம்பாதிக்கணும், அப்படியா கேட்பாங்க. ஆனால் அவனுக்கு கொஞ்சம் காது மட்டும் கேட்காதனோட வைங்க ஃபோனை, அடுத்த குரல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே பேச மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி குணம் நாடி குற்றம் நாடிலாம் இவங்களுக்கு கிடையாது. உடனே சொன்ன உடனே இல்லை, சில பேர் என்ன, ஐயோ பாவம், வெரி சாரி சார், ஐ சிம்பத்தைஸ் வித்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க. அதனால் பெற்றோர்கள் வந்து இந்த திருமண முயற்சியை பண்ணும்பொழுது இதை யாரை போய் அப்ரோச் பண்ணுறது, நம்ம அப்ரோச் பண்ணால் அவங்க சரியாக எடுத்துப்பாங்களா, தப்பாக எடுத்துப்பாங்களா, ஒரு எம்பராஸ்மெண்ட் இருக்கும். அதனால் பெற்றோர்களே நீங்கள் எந்த விதமான கவலையும் பட வேண்டாம். இந்த இணையதளமே உங்களுக்காக உள்ளது தான். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், உங்கள் மனசா எனக்கு தெரியுமே, பஞ்சாப் கேசன் மாற்றுத்திறனாளி மட்டும்தான் இதில் பதிவு பண்ணலாமா? அப்போ உங்கள் நார்மல் பீப்புளை நீங்கள் வேலைக்கு தனியால் கொண்டு வரீங்க. யூ மஸ்ட் பிகம் பார்ட் ஆஃப் சொசைட்டிங்கிறது தான் இப்போடைய ஃபிலாசபியை. அதனால் நான் மாற்றுத்திறனாளி தனியாக ஒதுக்கி இந்த வெப்சைட் கொண்டு வரல. ஸோ மாற்றுத்திறனாளிகளும் பதிவு பண்ணலாம், மாற்றுத்திறனாளிகளை திருமணம் செய்ய விரும்புகின்ற நார்மல் பீப்புளும் இதில் பதிவு பண்ணலாம். வெரி குட், வெரி குட். இப்போ 2 பேரும் இணைக்கின்ற ஒரு பாலமாகத்தான் எங்களுடைய வெப்சைட்டானது செயல்படுகின்றது. ஸோ கண்டிப்பாக இதன் மூலமாக இந்த பேரண்ட்ஸுக்கு ஒரு எம்பராஸ்மெண்ட் இல்லாமல் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த நேயர்கள் மூலமாக இந்த கருத்துக்கள் இன்னும் பல பேருக்கு பரவணும். பல பேரும் பரவினதுக்கப்புறம் பல பேர் வந்து பதிவு பண்ணியாச்சுன்னு சொன்னாக்க பல கல்யாணங்கள் நடப்பதற்கு கண்டிப்பாக நான் ஒரு கருவியாக செயல்பட முடியும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அதற்காக தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.